எதற்காக இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது, இவ்வளவு வேக வேகமா அதை செயல்படுத்த துடிக்குது அப்படிங்கறத நம்ம கேள்வி. அவங்க சொல்றது இங்க போலி வாக்காளர்கள் வந்துட்டாங்க, அத ஒருவர் 2 வாக்குரிமையை பெற்றிருக்காரு. இப்ப இறந்தவர்கள் பெயர்கள் எல்லாம் இன்னும் அந்த வாக்குகள் அப்படியே நீக்கப்படாம அப்படி இருக்கு, அது கள்ள வாக்கா பதிவாகுது. இதுதான் அவங்க சொல்றது. இப்ப இந்த போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த போலி வாக்காளர்களுக்கு உரிமை கொடுத்தது யார்? போலி வாக்குனா எப்படி? யார் அந்த போலி வாக்காளர்? ஒருவர் 2 இடத்துல வாக்கு செலுத்துற உரிமையை பெற்றிருக்காருன்னா சரி, அது தவறு. அதை கண்டுணர்ந்து அதை நீக்கணும். இறந்தவர்கள்னா இறந்தவர்கள் எல்லாருமே இறந்ததை இறப்பு சான்றிதழை ஒப்படைக்கிறாங்க, டெத் சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க. அப்ப அதை பார்த்து அந்த பேரை நீக்கி விடணும். இதையெல்லாம் இவ்வளவு காலமா செய்யாம திடீர்னு போலி வாக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்கிறத எப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்க? இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிங்களா இல்ல எப்படி? இப்பதான் இந்த போலி வாக்காளர்கள்லாம் வந்திருக்காங்களா? இப்ப இவ்வளவு நாள் என்ன கோமால நினைவிழந்து படுத்துக்க முடியல இல்ல எப்படி? இந்த என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது குறிப்பா மாண்புமிக்க நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கொளத்தூர்ல 8000 வாக்கு கிட்ட போலி வாக்கு செலுத்தப்பட்டிருக்குன்னு அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சீங்களா? ஆட்சியை முடிய போது, அடுத்த தேர்தல் வரப்போது. அவர் 4 ஆண்டுகள் 5 ஆண்டு அமைச்சராகவே இருந்துட்டாரு, அது நாட்டின் முதலமைச்சராக இருந்துட்டார். அந்த ஒரு தொகுதியில தான் போலி வாக்காளர்களா? நாடங்களும் வேற தொகுதியில எங்கேயும் இல்லை. இப்போ என்னது இது? ஈரோடு கிழக்குல இப்ப நடந்த இடைத்தேர்தலை நாங்க போட்டிட்டோம், திமுகவும் நாங்களும். கள்ள ஓட்டு போட்டது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது? வாக்குக்கு காசு கொடுக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது? கள்ள ஓட்டு போடுறத தடுக்காது, வாக்குக்கு காசு கொடுக்கறத தடுக்காது. ஆனா வாக்கை மட்டும் சரியா எண்ணி சொல்லிடும். அதை நம்ம நம்பணும். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ அவசரமா சரி, இந்த போலி வாக்காளர்களை கண்டுதானே நீக்கணும். இறந்தவர்கள் பேர் இன்னும் இந்த பட்டியலில் இருக்கு, அந்த வாக்கு வேற ஒரு நபரால் செலுத்தப்படுது, தவறா செலுத்தப்படுது அப்படின்னா அதை தானே கண்டு உணர்ந்து நீக்கணும். மொத்த பேருக்கும் மறுபடியும் ஒரு வாக்குப்பதிவு, வாக்கு இருக்குத வாக்கை சோதிக்கிறது, வாக்கை புதுப்பிக்கிறது என்பது அது எவ்வளவு பெரிய வேலை? 6 கோடி வாக்காளர்கள், 5.5 கோடி வாக்காளர் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரே மாசத்துல நீங்க அந்த விண்ணப்பத்தை கொடுத்து சரி செஞ்சு நீங்க அந்த வாக்கை சரிபார்த்து எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது எப்படி? 10 நாள்ல 500 பேர், 5 கோடி பேருக்கு மேல இந்த படிவத்தை கொடுத்துட்டேங்கிறீங்க. அதை யாரு உடனே நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அதுல உங்க பிறப்பு சான்றிதழ் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் தரப்பட்ட பிறப்பு சான்றிதழா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க. அப்ப தகுதி இல்லாத அதிகாரிகளை எல்லாம் இந்த அரசு நியமிக்குதா? எப்படி இந்த கேள்வியை பாருங்க. தகுதி வாய்ந்தன்னு சொல்லு. இப்ப இந்த அதிகாரி தகுதி வாய்ந்தவரா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ தகுதி இல்லாத அதிகாரியை நீ நியமிச்சிருக்கல. அப்போ ஒரு நாடு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு? ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்கள் அதை விட்டுட்டு இந்த 2 வாக்குரிமை பெற்றிருக்கிறவர் இதுகளை பார்த்ததானே நீங்க நீக்கணும். மொத்த பேருக்கு மறுபடியும் வாக்குப்பதிவுனா அது எவ்வளவு? இந்த குறுகிய காலத்துல இப்ப நவம்பர்ல ஆரம்பிச்சு பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள்ள முடிச்சு வெளியிடுவோங்கிறீங்க. இது யாரு கொண்டு வந்த? இந்த பிஎல்ஓ அந்த அதிகாரிகள், இந்த பூத் லெவல் ஆபீசர், அவங்க எல்லாம் யாரு? ஹெல்த் லேபருங்கிறீங்க. அவங்க யாரு? கொசு மருந்து அடிக்கிறவங்க, இந்த தூய்மை இந்த மாதிரி பணியாளர்கள், அங்கன்வாடியில பணி செய்யறவங்க, சத்துணவு போடுற ஆயாக்கள், அந்த அம்மாக்கள், அவங்கெல்லாம் இந்த இதை படிவங்களை பூர்த்தி செய்து பொறுப்பா ஜனநாயக நாட்டில் குடியாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மதிப்புமிக்க மக்களுக்கு இருக்கிற உரிமை. அதை இவ்வளவு தாந்தோன்றித்தனமா நீ பதிவு செஞ்சு கொடுத்துரு போ அப்படின்னா இது எப்படி இருக்குது? எந்த மாதிரியான ஒரு நாடு இது? மக்களுக்கு இருக்கிற கடைசி உரிமையை இந்த நாட்டு குடிமக்களை எந்த அளவுக்கு மதிக்குதுங்கிறத பாருங்க.
அப்படின்னா நீங்க ஓராண்டு காலம் அவகாலம் எடுத்து அது சீர்திருத்தம், அது முறையான வாக்கு இருக்கணும், சரியா இருக்கணும்னா நீங்க அதுக்கு உரிய கல்வியாளர்களை, ஆசிரியர் பெருமக்களை, முன்னாடியெல்லாம் வாக்கு எப்படி பதிவு பண்ணீங்க? கோடை விடுமுறை காலங்களில் அவங்களுக்கு சிறப்பு பணியாத கொடுத்து, அவங்களுக்கு அதுக்காக ஊதியத்தை கொடுத்து, அவங்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் செலவு கொடுத்து 10 நாள் 15 நாள் அவகாசம் கொடுத்து பகுதி பகுதியாக பிரித்து விட்டு வாக்காளர் சீர்திருத்த முகாம்னு ஒன்று நடத்தி அதுக்கு ஓராண்டு காலம் எடுத்திருக்கணும். எடுத்து அதை செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா முறையா சீர்திருத்தம் செய்யணும்னா 2 மாசத்துல நீங்க தேர்தல் அறிவிக்க போறீங்க. பிப்ரவரி 7 நீங்க வெளியிடப்படுங்கிறீங்க. வெளியிடப்படுது, என் வாக்கு இல்லை, நான் மறுபடியும் முறையிட்டு அந்த வாக்கை பெறுவதற்கு கால அவகாசம் இருக்கா? நீங்க வெளியிடுறதுதான் வாக்கு. இது எந்த மாதிரி முறைனா, இந்த நாட்டில் வாக்காளர்கள், வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை. ஆனா இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க. அதுதான் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்த வாக்கு. அவங்க எனக்கு யாரு வாக்கு செலுத்தணும்னு அவன் முடிவு பண்றான், ஆட்சியில் இருக்கிறவன். இப்ப யாரு போறது? திமுக மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எல்லா இடம் அமைப்பு இருக்கு, அவங்க பின்னாடியே போறாங்க, அவங்க வாக்குகளை சரி பண்றாங்க. அதிமுக பெரிய அமைப்பு, எல்லா இடத்துலயும் கிளை இருக்கு, உறுப்பினர் இருக்காங்க. எங்களை போன்ற வளர்ந்து வர பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? நீ என்ன பண்ணுவ? அங்க போனா என் படம் இருக்குன்னு வச்சுக்கிற, இது சீமானோட வாக்குன்னு தூக்கி விட்டுருவேன். அங்க போனா தம்பி விஜய் படம் இருக்குன்னு வச்சுக்க, அது தூக்கி விட்டுருவேன். இது இஸ்லாமிய வீடுன்னா தூக்கி விட்டுருவேன். எப்படி இது? கிறிஸ்தவ வாக்குனா பிஜேபி RSS என்ன பண்ணு, இதெல்லாம் நம்ம ஓட்டு போட மாட்டேன்னு தூக்கி விட்டேன். தூக்கி விட்டவர்களா இல்லையா நீங்க? ஓகி புயல்ல 200 பேர் நடுக்கடலை செத்து போனா, புயல்ல சிக்கி காப்பாற்றத்தான் வரல, உயிரிழந்த உடலையாவது எடுத்து கொடு புதைச்சிக்கிறோம்னு மக்கள் போராடிட்டு இருந்தான். நீ வரல, செத்தவன் மட்டும் கிறிஸ்தவ மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு 40,000 ஓட்ட ஒரே தேர்தலில் தூக்கி விட்டீங்களா இல்லையா? அதே மாதிரி வேலையை செய்வீங்க நீங்க. குறைஞ்சது 1 கோடி பேர் வாக்குரிமையை இழப்பாருங்க. பெரும்பாக்கத்தில் மட்டும் 25,000 பேருக்கு வாக்குரிமை இருக்காதுன்ற. ஏற்கனவே நீங்க நடத்துவீங்க. பீகாரை பின்பற்றவும். பீகார்ல 81 லட்சம் பேர் வாக்கு செலுத்துற தகுதி இருந்தும் வாக்குரிமையை பெற முடியாம வெளியில நிக்கிறாங்க. அப்போ எப்படி? இந்த நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? நாங்க விரும்பிய கல்வியை கற்கிறது, உரிய நல்ல தரமான மருத்துவத்தை பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் எப்படி? மருத்துவ கல்வியை கற்பதோ, இந்த வாக்கு செலுத்துறது, இதெல்லாம் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? இது ஏன் இவ்வளவு அவசரமா செய்யணும்? சரி, திருத்தணும், சரி பார்க்கணும், அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்யணும் இல்லையா? இப்ப நான் ஒரு வீட்டுல குடியிருந்தேன், வாடகை வீட்டுல, ஆலப்பாக்கத்துல. அங்கதான் எனக்கு சென்னை எழும்பூரில் எஸ்ஐஆரை கண்டித்து சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் தற்போது அவர் செய்தியாளர் சந்தித்தார்.